சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, தமிழகம் திமுக ஆட்சியில டாப்ல இருக்கிறத பார்த்து அதிமுகவும் பாஜகவும் கடுப்படைகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது சிரிப்பா இல்ல? ஆமாங்க ஐயா, டாப்ல தான் இருக்கு. திமுக ஆட்சி வந்ததுல இருந்து இன்னைக்கு அரிசி விலையில இருந்து எண்ணெய் விலை வரைக்கும் மளிகை பொருளுடைய விலைவாசி ஏறி டாப்ல இருக்குங்க ஐயா. அது மட்டுமா, குழந்தை வச்சிருக்க தாய்மார்கள் பிள்ளைக்கு பால் வாங்க போனா உங்க திமுக ஆட்சியில விலைவாசி ஏத்துனால பால் விலையும் டாப்ல இருக்குங்க ஐயா. மின்சார கட்டணம் உங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்டணமும் டாப்ல இருக்குங்க ஐயா. பொருளாதாரத்துல பின்தங்கிய மாநிலமா இன்னைக்கு இந்த தமிழகம் டாப்ல இருக்குங்க ஐயா. சமூக நீதியே இல்லாத மாநிலமா உங்க திமுக ஆட்சியில இன்னைக்கு இந்த தமிழகம் டாப்ல இருக்குங்க ஐயா. அது மட்டுமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா இன்னைக்கு இந்த தமிழகம் டாப்ல இருக்குங்க ஐயா. அது மட்டுமா, கொலை கொள்ளை போதைப் பொருள் போன்ற சம்பவங்கள்ல இன்னைக்கு நம்பர் 1 ஆட்சி கொடுக்கறதுக்கு உங்க திமுக ஆட்சி டாப்ல இருக்குங்க ஐயா. இன்னும் எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாங்க ஐயா. ஆனா உண்மைதாங்க ஐயா, இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்க திமுக ஆட்சியில இன்னைக்கு தமிழகம் எல்லா விஷயத்திலயும் டாப்ல இருக்குங்க ஐயா. அது மட்டும் இல்லாம தேசிய கட்சி பண்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து இன்னைக்கு உங்க திமுக அரசாங்கம் பண்ற விளம்பரத்துல இன்னைக்கு உங்க திமுக கட்சி டாப்ல இருக்குங்க ஐயா. இன்னைக்கு விளம்பரத்துல உங்க திமுக கட்சி விளம்பர மாடல்னு சொல்லி டாப்ல இருக்குங்க ஐயா. அது மட்டும் இல்லாம நல்லாட்சி கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை ஆட்சியா உங்க திமுக டாப்ல இருக்குங்க ஐயா. ஆக நீ திருடனை கூட நம்பு, திமுக காரனை நம்பி ஓட்டு போட்டனா உன்னுடைய நிலைமை மிக மோசமா இருக்கும். இன்னைக்கு இந்த தமிழ்நாடு சீர்கெட்டு கிடக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய திமுக கட்சி தாங்கிறத நானு டாப்புல நின்று சொல்லிக்கிறேங்க ஐயா. மணல் குதிரையை நம்பி ஆத்துல இறங்குறவனும் திமுகவை நம்பி ஓட்டு போடுறவனும் ரெண்டும் ஒண்ணுதான். ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. சிந்திச்சு வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.